மாணவர்களுக்கு வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் புலமை பரிசில் வழிகாட்டியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கின்றோம். நாங்கள் கடந்த வகுப்புகளிலே வலிகாமம் வலயத்தினுடைய நிகழ்நிலை பரீட்சை தொடர்பான விளக்கங்களை பார்த்திருந்தோம். அதற்கு முன்னதான வகுப்பிலே பல்வேறுபட்ட வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 தொடர்பான விளக்கங்களை பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக நம்முடைய கல்வி தொலைக்காட்சியினூடாக நாங்கள் புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான பல்வேறு வகையான விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மாணவர்களே, நீங்கள் தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்கள். நாங்கள் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருப்பது தரம் 5 மாணவர்களுக்காக வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட இணையவழி பரீட்சை தொடர்பான விளக்கங்களை இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் கடந்த நாட்களிலே நடைபெற்ற இந்த இணையவழி பரீட்சையானது மாணவர்கள் அந்த பரீட்சையிலே பங்கு பெற்று இருக்கிறார்கள். அந்த பரீட்சை தொடர்பான விளக்கம், மேலதிகமான விளக்கங்கள், அது தொடர்பான விடைகள் சம்பந்தமான இன்றைய வகுப்பிலே பார்ப்போம். எனவே மாணவர்கள் தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்கள். வாருங்கள், வினாக்களுக்கு செல்வோம். வடமாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முன்னோடி வினாத்தாள் 2021. வினாத்தாள் 1. இங்கே 1, 2 ஆகிய வினாக்களில் முதலில் தரப்பட்ட உருவிற்கு ஒத்த உருவை தெரிவு செய்க அப்படின்னு இருக்குது. அப்போ நாங்கள் முதல் தரப்பட்ட உருவிற்கு ஒத்த உருவை தெரிவு செய்கிறோம்னா, நாங்கள் முதல்ல தரப்படுகின்ற இங்கே காட்டப்படுகின்ற இந்த உருவுக்கு சார்பாக அமைந்த உருவு எது என்று நாங்கள் பார்ப்போம். எனவே நாங்கள் முதலாவது உருவிலே இங்கே சதுர அடையாளத்தை பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 உள்ளது. இங்கே முதலாவது விடையிலே அவ்வாறு இல்லை. அதனால் முதலாவது விடை இங்கே இடம்பெறாது. இரண்டாவது விடையை நாங்கள் உற்று நோக்குவோமானால், இரண்டாவது விடையிலே இதனுடைய இரண்டாவது விடை இதே போன்ற கூரை அமைப்பு, இந்த கூரை அமைப்பு இரண்டாவது விடையிலும் அவ்வாறே தான் அமைந்துள்ளது. மூன்றாவது விடையிலே இந்த கூரை அமைப்பு சற்று சாய்வாக அமைந்துள்ளது. அதாவது நீளம் கூடியதாக இங்கே பார்த்தீர்களானால் உங்களுக்கு விளங்கும், இவ்வாறு அமைகின்றது. ஆகவே இந்த கூரை அமைப்பு மூன்றாவது விடையிலும் பிழையாக உள்ளது, முதலாவது விடையிலும் பிழையாக உள்ளது. ஆகவே சரியாக அமையப்பெற்ற விடை இரண்டாவது விடையாகும். அப்போ நாங்கள் இவ்வாறு உற்று நோக்கி பார்க்க வேண்டும். எனவே நீங்கள் இணைய பரீட்சையிலே செய்யும்போது இவ்வாறு அவதானமாக செய்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இருந்தாலும் ஒரு விளக்கத்திற்காக இங்கே பார்க்க முடியும். அடுத்த இரண்டாவதாக அமையப்பெற்றது தலைப்பை ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டும். முதலில் தரப்பட்ட உருவிற்கு ஒத்த உரு என்பதை ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். ஒத்த உரு. ரைட். இங்கே அடுத்தது பார்ப்போம். இதிலே நீங்கள் பார்க்கலாம், இங்கே அம்புக்குறி கீழே காட்டப்படுகின்றது. இந்த அம்புக்குறி முதலாவது விடையில் இல்லை, இரண்டாவது அதே போன்று இல்லை. ஆகவே மூன்றாவதிலே சரியான முறையில் அமைந்துள்ளது. மூன்றாவதிலே சரியான முறையில் அமைந்துள்ளது. ஆகவே விடை மூன்றாவதாக அமையும். ரைட். அப்போ நாங்கள் ஒத்த உருவை தெரிவு செய்கின்ற பகுதியிலே நாங்கள் முதலாவது வினா பார்த்திருக்கின்றோம், அதே போல இரண்டாவது வினா பார்த்திருக்கின்றோம். ரைட். இனி அடுத்த வினாவிற்கு செல்வோம். அடுத்த வினா 3, 4 ஆகிய வினாக்களில் தரப்பட்டுள்ள உருக்களை அவதானித்து விடை தருக என்று இருக்குது. அப்போ இங்கே பார்ப்போம், ஏபி ஆகிய இரு உருக்களுக்கும் இடையே எத்தனை வேறுபாடுகள் உள்ளன. அப்போ ஏபி ஆகிய உரு ஏ அந்த மரம் தந்திருக்குது, அதே போல் உரு பியிலேயும் அதே மரம் தந்திருக்குது. ஆகவே இதில் என்னென்ன வேறுபாடு இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். இதிலே பாருங்கள், நாங்கள் ஒவ்வொன்றாக உற்று நோக்கி பார்க்கலாம். இங்கே இதிலே பாருங்கள்,
இந்த கோடு விழுந்திருக்குது, இங்கே அந்த மாதிரி கோடு இல்லை. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இங்கே இந்த வடிவம் இதில் இருக்கின்றது, இந்த வடிவம் இங்கே இல்லை. அடுத்தது பாருங்கள், இங்கே நீள் வடிவமான அமைப்பிலே காணப்படுகிறது, நீள் வடிவமான அமைப்பிலே காணப்படுகிறது. இங்கே வளைவு வடிவமான அமைப்பு காணப்படுகிறது. அதே போன்று இங்கே கீழ்ப்பகுதியிலே பார்க்கலாம். கீழ்ப்பகுதியிலே இந்த பகுதி முழுமையாக மூடப்படவில்லை, இங்கே முழுமையாக மூடப்பட்டுள்ளது. அப்போ இங்கே ரெண்டு வித்தியாசம் வரும். இங்கே ரெண்டு வித்தியாசம் இதிலே உண்டு, அதே போல் இதுக்குள்ள ரெண்டு துண்டு வரும், இதிலே உண்டு இதிலே உண்டு. ரைட். அப்போ நாங்கள் இங்கே பார்ப்போம். அப்போ எத்தனை வேறுபாடு வருகின்றது நீங்கள் எண்ணி பார்க்க முடியும். நாங்கள் இதை ஒரு வேறுபாடாக எடுத்தால் கூட நாங்கள் 5 வரும். இதை ஒரு வேறுபாடாக நாங்கள் எடுத்து விட்டோம் என்றால் இன்னொரு வேறுபாடு இருக்கிறது. எவ்வாறெனின் இங்கே காணப்படும் இந்த பகுதி இங்கே இதிலே இல்லாமல் இருக்கு. ரைட், இப்படியும் பார்க்கலாம். ஆகவே இங்கே மொத்தமாக உள்ள வேறுபாடுகளின் எண்ணிக்கை 1 2 3 4 5, ஆகவே 5. ரைட், இப்படி நாங்கள் விடையளிக்க முடியும். அதே போல் அடுத்தது 4வது வினா, சிடி ஆகிய இரு உருக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் எண்ணிக்கை எத்தனை என்று இருக்கு. இப்போ நாங்கள் இப்போ 3வது வினா பார்த்துட்டோம். அப்போ 3வது வினாவுக்கு உங்களுக்கான புள்ளியும் அங்கே கிடைத்திருக்கும். எனவே 4வது வினாவை பார்ப்போம். நான்காவது வினாவும் அதே போன்று எத்தனை வேறுபாடுகள் உண்டு என்பதுதான் அதே கேள்வி. ஆகவே சிடி ஆகிய இரு உருக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் எண்ணிக்கை யாது எத்தனை என்று இருக்குது. அப்போ நாங்கள் பார்ப்போம். இங்கே மேலே உள்ள அமைப்பை பாருங்கள், இவ்வாறு அமைந்திருக்கிறது. ரைட். அப்போ இங்கே ஒரு வேறுபாடு வருகின்றது. அடுத்து இங்கே காணப்படுற இது இங்கே காணப்படவில்லை. 2. அதே போன்று இங்கே காணப்படும் இந்த புள்ளி இங்கே இல்லை. அதே போன்று இங்கே காணப்படும் இந்த புள்ளி இங்கே இல்லை. அப்போ இங்கே ஆகக்கூடியது 4 தான் இருக்கிறது. நாங்கள் 4 ஆகக்கூடியது 4 இருக்கிறபடியே எங்களுக்கு 4 வந்தாலே போதும், நாங்கள் அந்த விடையை கொடுக்கலாம். மேலதிகமே நாங்கள் தெரிவு செய்தால் இங்கே மேலதிகமாக தெரிவு செய்வதற்கு இல்லை, இருந்தாலும் இங்கே கோடு கண்ட அமைப்பில் வேறுபாடு காணப்படுகிறது. ரெண்டாலும் கூடியதாக உள்ளது 4, ஆகவே விடை 4. சரியா பிள்ளைகளே? நாங்கள் அடுத்த வினாக்களுக்கு செல்வோம். 5வது வினா. 5வது வினாவை அவதானியுங்கள். கீழே தரப்பட்டுள்ள கோலம் தொடர்ந்து செல்லும் போது 5ஆம் இடத்தில் வரத்தக்க உருவை தெரிவு செய்கின்ற இருக்குது. 5ஆம் இடத்தில் வரத்தக்க உருவை தெரிவு செய்கின்ற பாருங்கள். இதனுடைய அமைப்பை நாங்கள் பார்க்கலாம். இங்கே முதலாவது பெட்டியில் அமைந்த இந்த நேர்கோடு, முதலாவது பெட்டியில் அமைந்த நேர்கோடு 2ஆவதுக்கு மாறுகின்றது. அதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ரைட். அடுத்தது அதே போன்று இங்கே முதலாவதாக அமைந்தது இங்கே மாற வேண்டும். அதை நாங்கள் இங்கே பார்க்க முடியும். சரியா? அப்போ இங்கே அந்த மாதிரியான அமைப்பு காணப்படுகிறது. ஆகவே அடுத்த பகுதியில் நாங்கள் செய்து பார்ப்போம். இந்த பெட்டியை நாங்கள் வரைவோம். ஆகவே முதலாம், அதாவது இந்த பகுதியில் வந்தது இங்கே வர வேண்டும்.
நாங்கள் போட வேண்டியது இந்த பகுதியில் வந்தது இது இந்த மாதிரி அமைப்பு முதலாம். அடுத்த இதே நாங்கள் இப்படி பார்க்கலாம். அடுத்தது இந்த பகுதியில் வந்தது அப்படி போடலாம். அடுத்தது அந்த பகுதி மற்ற பகுதி அதாவது வலப்பக்கமாக அமைந்த அந்த பகுதியிலே வரக்கூடியது எதுவாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் அதற்கு இந்த ஒவ்வொரு பெட்டியிலையும் இது மேல் நோக்கி அமைய பெற்றிருக்குது, மேல் நோக்கி. அடுத்தது இந்த மூலை பக்கமாக அமைந்திருக்குது, அடுத்தது இந்த பக்கமாக அமைந்திருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இவ்வாறு அமைந்திருக்குது இது, அடுத்தது இவ்வாறு அமைந்திருக்குது இது. ஒவ்வொரு 45 பாகை அளவில் திரும்புகின்றது. ஆகவே இதுவும் அவ்வாறாக திரும்பி இங்கே காட்சியளிக்கிறது. ஆகவே நாங்கள் அடுத்தது இந்த மூலைக்கு திரும்பினதாக அமைய வேண்டும். இந்த மூலைக்கு திரும்பினதாக இது அமைதல் வேண்டும். அப்ப இந்த மூலைக்கு திரும்பினதாக அமைந்தால் இது இங்கே வர வேண்டும், இந்த பகுதி இதுக்குள்ளே வர வேண்டும். ஆகவே இங்கே வர வேண்டியது இங்கே பார்த்த விடை. அதன் பின்னர் மூலையிலே அமைந்தது பின்னர் நேராக, அப்ப இந்த மூலையிலே காணப்படுற இந்த ஒரு இனி நேராக வர வேண்டும். இப்படி வர வேண்டும். சரியா? அதாவது இந்த அமைப்பு இப்படி காணப்படுகிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னால் இந்த முறையில் வந்தது, இந்த முறையில் வந்தது, அடுத்தது இந்த முறை, அடுத்தது இந்த முறை, அடுத்தது நிலைக்குத்து லைனாக இந்த முறை வரும். ஆகவே இந்த விடையை கொண்டது 5ஆம் இடத்திலே. கேள்வி: கீழே தரப்பட்டுள்ள கோலம் தொடர்ந்து செல்லும் போது 5ஆம் இடத்தில் வரத்தக்க உருவை தெரிவு செய்க. 5ஆம் இடத்திலே வர வேண்டிய விடை உங்களுக்கு இதன் மூலம் நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள், நீங்களே தெரிவு செய்திருப்பீர்கள். முதலாவது விடை. சரியா? எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீர்களா? இந்த முறைப்படி நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். சரி, இனி 6வது வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள கனவுருவை சதுரமுகியாக மாற்றுவதற்கு தேவையான சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டிருக்குது. முதல் இங்கே கனவுருவில் எத்தனை சிறிய சதுரமுகிகள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த கனவுருவில் நீளம், அகலம், உயரம் என்பன காணப்படும். அதனால் நாங்கள் நீளத்தில் எத்தனை, அகலத்தில் எத்தனை, உயரத்தில் எத்தனை என்று கண்டதன் பின்னர் அதை நாங்கள் பெருக்கும்போது மொத்தமாக உள்ள சதுரமுகிகள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீளம், அகலம், உயரம் இவ்வளத்தையும் மொத்தம் வருவார். இங்கே மொத்தமே உள்ளது வருவார். ரைட். நாங்கள் இங்கே நீளத்திலே எத்தனை, அகலத்திலே எத்தனை, உயரத்திலே எத்தனை என்று பார்ப்போம். நீளத்திலே 1, 2, 3. ஆகவே நீளம் 3 தர அகலம் இங்கே 1, 2, 3. ஆகவே அகலம் 3. உயரம் எத்தனை அடுக்கு இருக்குன்னு பார்க்குறது. அப்போ ஒரு அடுக்கு இங்கால 2 அடுக்கு, அதுதான் உயரம். ஆகவே இங்கே 2. மொத்தமாக 3, 9, 9, 2, 18 வரும். அப்போ இங்கே 18, மொத்தம் 18. ஒரு சதுரமுகியாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் 2 தர 2 எல்லா பக்கமும் சமனாக அமைதல் வேண்டும். ஆகவே 2 தர 2 தர 2 வரும். அப்போ 2 4 நவி 2 8 வராது. ஏனெனில் அங்கே 18 உள்ளது. மேலதிகமாக சேர்க்க வேண்டுமாக இருந்தால் அடுத்த 3 படி போடலாம். 3 தர 3 தர 3. இப்போ 3 9, 9 27 வரும். அப்போ எங்களுக்கு இதுதான் சரியாக அமையும், 27க்குரியதாக அமையும். ஆகவே நாங்கள் 27க்குரியதை நாங்கள் செலக்ட் பண்ணுறது. அப்போ இங்கே 18 இருக்கிறது. ஆகவே 27லிருந்து 27லிருந்து நாங்கள் 18 கழிக்கணும், இருக்கிறத கழிக்க வேணும். அப்போ வர வேண்டியது 27, அதிலிருந்து 18 கழிப்போமாக இருந்தால்
இங்கே கடன் எடுக்க வேண்டும். ஆகவே இங்கே கடன் எடுக்கும் போது 2 ஒன்றாக வெட்டப்பட்டு மாறும். 7 17 மாறும். 17 8 போனால் 9 வரும். இங்கே 1 1 போனால் 0. ஆகவே விடை உங்களுக்கு இன்னும் எத்தனை தேவை என்பதற்கான விடை 9, இரண்டாவது விடை. நாங்கள் இந்த வினாவிற்கு இவ்வாறான வினாவிற்கு நாங்கள் கட்டாயமாக நீளம், அகலம், உயரம் போன்ற அமைப்பை பார்க்க வேண்டும். கனவுருவிற்கோ அல்லது சதுரமுகிற்கோ கட்டாயமாக நீளம், அகலம், அத்துடன் உயரம் காணப்படும். அந்த நீளம், அகலம், உயரத்தை நாங்கள் பெருக்கும் போது வருவது அங்கே உள்ள பரப்பளவு வரும். நாங்கள் பரப்பளவுக்கு பதிலாக இங்கே சதுரமுகி கட்டைகள் அல்லது குட்டிகள் காணப்படும். நாங்கள் எத்தனை சதுரமுகி குட்டிகள் உள்ளன என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் நீளம், அகலம், உயரங்களை பெருக்கும் போது எங்களுக்கு அந்த விடை வரும். சதுரமுகியாக இருந்தால் நீளம், அகலம், உயரம் மூன்றும் ஒரே அளவாக அமையும். கனவுருவாக இருந்தால் அதன் எதிர்ப்பக்கங்களாக அது அமையும். எனவே நாங்கள் இங்கே சதுரமுகியை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் எல்லா பக்கமும் சமமாக வரக்கூடிய 3 வகையும் சமமாக வரக்கூடிய வகையிலே போட்டு பார்க்க வேண்டும். அவ்வாறு போட்டு பார்ப்பதனூடாக இவ்வாறு நீங்கள் செய்து கொள்ளலாம். தள வடிவங்களாக இருந்தால் நீளம், அகலம் மட்டும் சரியாக அமையும். இங்கே திண்ம உருக்கள் என்ற காரணத்தினாலே நீளம், அகலம், உயரம் என்பதை கருத்தில் கொண்டு செய்தல் வேண்டும். எனவே அடுத்த வினாவிற்கு செல்வோம். அடுத்தது 7வது வினா. இங்கே பார்ப்போம். 7வது வினா பழங்களின் விலைகளை அவதானித்து விடை எழுதுகின்ற இருக்குது. இங்கே 7வது வினா 3 பழங்களிலும் ஒவ்வொன்று வாங்க தேவையான பணம் எவ்வளவு என்று கேட்டிருக்குது. இப்போ நாங்கள் முதல்ல ஒவ்வொரு பழங்களுக்குமான தொகை பெறுமதியை நாங்கள் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு பழங்களுக்குமான தொகையை எடுக்க வேண்டும். அவ்வாறு தொகையை எடுப்பதனூடாகத்தான் நாங்கள் இந்த கணக்கை உடைத்து செய்யக்கூடிய வகையில் இருக்கும். ஆகவே பார்ப்போம். இங்கே இதிலே மாம்பழம், பப்பாசி பழம் உள்ளன. இப்போ பாருங்க, நாங்கள் இவ்வளவுக்குமான பெறுமதி 27 ரூபாய். இதே பெறுமதியை நாங்கள் இங்கே மாம்பழமும் பப்பாசி பழத்தையும் எடுத்து நாங்கள் அதே 27 ரூபா போடலாம். இப்போ நாங்கள் இங்கே 27 ரூபான்னு போடலாம். போட்டால் இப்போ பாருங்க, மாம்பழத்தின் விட தெண்டப்பாட்டில் வலிக்கும். ஏனென்றால் மொத்தம் 42. 42 பப்பாசி பழத்துக்கும் மாம்பழத்துக்குமான 27 ரூபாய் கழிச்சால் மிகுதியாக அமைவது மாம்பழத்தின் விடையாகும். ஆகவே 27 நாங்கள் கழிக்கும் போது கடன் எடுத்து செய்தல் வேண்டும். இங்கே கடன் எடுத்தால் 4 கடன் எடுத்தால் இங்கே 3 அமையும். இது 12 அமையும். 12 7 போனால் எத்தனை வரும்? 5 வரும். அதே போன்று 3 2 போனால் 1. ஆகவே மாம்பழம் ஒன்றினுடைய விலை இனி போட முடியும் 15 ரூபாய். அப்போ ஒரு மாம்பழம் 15 ரூபாய் ஆக இருந்தால் இங்கேயும் மாம்பழம் 15 ரூபாய். அப்போ மாம்பழம் 15 ரூபாவாக இருந்தால் மாம்பழம் அன்னாசி பழத்தின் விலை 35 ரூபாய். 35 ரூபாவிலிருந்து மாம்பழத்தினுடைய 15 ரூபாவை கழித்தால் மிகுதியாக வருவது அன்னாசி பழத்தினுடைய விடை. ஆகவே 5 5 போனால் 0, 3 1 போனால் 2. ஆகவே அன்னாசி பழத்தினுடைய விலை 20 ரூபாய். அடுத்தது இங்கே அன்னாசி பழத்தினுடைய விலை 20 ரூபாயாக அமைந்தால் பப்பாசி பழத்தினுடைய விலையை காண முடியும். ஏனெனில் அன்னாசி பழத்தினுடைய விலை பப்பாசி பழத்தினுடைய விலையும் சேர்ந்து 32 ரூபாயாக அமைகின்றது. எனவே 32 ரூபாயிலிருந்து 20 ரூபாயை கழித்தால் பப்பாசி பழத்தின் விலை வரும். ஆகவே 32 நாங்கள் அந்த 20 ரூபாயை கழிப்போம். கழிக்கும் போது 2 1. ஆகவே பப்பாசி பழத்தினுடைய விலை 12 ரூபாயாக அமையும்.
சரி, நாங்கள் இனி வினாவிற்கு செல்வோம். இப்போது தகவல்களை நாங்கள் பிரித்து ஒவ்வொரு பழத்திற்குமான விடையை தெரிவு செய்துள்ளோம். இனி வினாவிற்கு செல்வோம். 3 பழங்களிலும் ஒவ்வொன்று வாங்க தேவையான பணம் எவ்வளவு என்று கேட்டிருக்குது. அதனால் நாங்கள் 3ஐயும் ஒவ்வொரு பழத்தினுடைய விலையையும் இங்கே குறிப்பிட்டு கூட்டுதல் வேண்டும். பப்பாசி பழத்தினுடைய விலை 12 ரூபாய். அதே போன்று அன்னாசி பழத்தினுடைய விலை 20 ரூபாய். அதே போன்று மாம்பழத்தினுடைய விலை 15 ரூபாய். இவ்வளவத்தையும் நாங்கள் கூட்டப் போகின்றோம். சரி, 5 2 7 ரூபாய். அதே போன்று 2 1 3 3 1 4 47 ரூபாய். அப்போ 47 ரூபாய் மூன்றும் வாங்க தேவையான, அதாவது 3 பழங்களும் வாங்க தேவையான தொகை 47 ரூபாய். எனவே இரண்டாவது விடை சரியாக அமையும். நீங்கள் இதிலே ஒவ்வொரு பழங்களுக்குமான விடையை முதலிலே இவ்வாறாக பிரதியீடு செய்து நீங்கள் கணிப்பிட வேண்டும். கணிப்பிட்டதன் பின்னர் வினாக்களுக்கு செலுத்தல் வேண்டும். ரைட். ஆகவே இவ்வாறு நாங்கள் இந்த பகுதியை செய்யலாம். நாங்கள் 8வது வினாவிற்கு செல்வோம். சரியா மாணவர்களே? 8வது வினாவை பார்ப்போம். 8வது வினா, பின்வரும் குறியீடுகளுக்குரிய பெருமானங்களை அவதானித்து வெற்றிடத்திற்கு பொருத்தமான குறியீடு இடம்பெறும் விடையை தெரிவு செய்ய இருக்குது. அப்போ குறியீடுகளை வெற்றிடங்களுக்கு பொருத்தமான விடை. அப்போ இங்கே பாருங்கள், இது மிகவும் இலகுவான பகுதி, நீங்கள் கடினப்பட தேவையில்லை. இங்கே வட்டத்துக்கு 2 வழங்கப்படுகிறது, சதுரத்துக்கு 5, அதே போல் நட்சத்திரத்துக்கு 7, அதே போல் இந்த வட்டம் வட்டத்துக்குள்ள சதுரம் அமைந்த விடைக்கு 4, அடுத்த சதுரத்துக்கு கோடு விழுந்த 8. ரைட். இனி பார்ப்போம். ஒவ்வொன்றுக்காக பிரதி பண்ண வேண்டும். கட்டாயமாக ஒவ்வொரு உருக்களுக்கும் பிரதி பண்ணுவதன் ஊடாக இந்த விடையை இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இங்கே 7 ஏனென்றால் இங்கே இருக்கிறது. அடுத்தது இதுக்கு 8, அது இங்கே இருக்கிறது. ரைட். அடுத்த வட்டத்துக்கு 2, அது இங்கே இருக்கிறது. அடுத்தது இந்த வட்டத்துக்கு 4, அது இங்கே உள்ளது. ரைட். இது கூட்டல் அடையாளம். முதல் கூட்டலா கழித்தலா என்பதை மனதிலே ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டும். ஏனெனில் மாறு செய்வது மாணவருடைய பழமையான செயற்பாடு. எனவே மாறு செய்வதை தவிர்த்து கொள்வதற்காக நாங்கள் அங்கே அடையாளத்தை அவதானிக்க வேண்டும். ஆகவே 8 மேலும் 15, 5 எழுதி 1 மிச்சம் இங்கே உணர்ந்து போட வேண்டும். இங்கே 4 2 6, 6 3 7, 75 விடையாக அமையும். 75க்குரிய உருத்தான் இங்கே விடையை தந்திருக்குது. அதனால் 5க்கு சதுரம் அமையும். 5க்கு சதுரம். 7க்குரியது இங்கே நட்சத்திரம் வரும். அப்போ இது முதலாம் எண்ணாகவும், அடுத்த எண்ணாம் இது 1 சதுரமாகவும் 10 நட்சத்திரமாகவும் அமையும். எனவே இதற்கான விடை நீங்களே கண்டுபிடிக்க முடியும். பார்த்தவாறு இருந்து கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இங்கே 3வது விடை சரியாக அமையும். சரியா பிள்ளைகளே? நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். ரைட். அப்படி போட்டு அடுத்து நாங்கள் பார்த்தீங்களா? மிகவும் இலகுவான முறை. ரைட். 9வது வினாவிற்கு செல்வோம். 9வது வினாவை பார்ப்போம். ஆங்கில எழுத்துக்களும் அவற்றின் பெருமானங்களும் தரப்பட்டுள்ளன. அதனை அவதானித்து ரூபாய் 5481 என்பதை குறிக்கும் சரியான ஆங்கில எழுத்து வடிவத்தை தெரிவு செய்க. அப்போ நாங்கள் இங்கே அதே போன்றுதான் பிரதி பண்ண வேணும். பிரதியீடு செய்தல் முறையை பயன்படுத்துறது. அப்போ இங்கே காரணம் என்னவென்றால், இங்கே ஆங்கில எழுத்துக்களும் அவற்றின் பெருமானங்களும் தரப்பட்டுள்ளன. அதனை அவதானித்து இதுக்கு தான் நாங்கள் விடையளிக்க போகிறோம். அப்போ இதுக்குரிய எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறோக்கு முதல்ல பிரதி பண்ண வேணும். இப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் இதுக்கு நம்பரை போடுவோம். அப்போ இங்கே ரூபாய் எல்லாத்துக்குமே 6க்கு ரூபாய் தான், ரூபாய் போட்டிருக்கு. அதே போன்று இங்கே 6 என்ற இலக்கம் ஏக்கு வருது 6. அடுத்தது 1, அடுத்தது 5, அதே போன்று 8.
அடுத்ததுக்கும் அதே போல் போட வேணும். ஏனென்றால் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, சரியான முறையில் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இங்கே ரூவன்னா அதே போன்று 7 4 2 2 1 அதே போன்று 2 1 6 2 8 5. சரி, இப்போ ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம். இனி நாங்கள் இங்கே 5 என்பதை குறிக்கும் ஆங்கில எழுத்து. ரைட், 2 1 முதல் எப்போவுமே 6 இருக்குது. 2 1 6. சரி, அடுத்த பார்ப்போம். 5 என்பதற்காக இங்கே வழங்கப்பட்டது இ. இங்கே இருக்குது இ. அப்ப இங்கே இ. ரைட், அடுத்தது பார்ப்போம். 5. அடுத்தது 4. 4ஐ குறிப்பது இங்கே உள்ளது பி. ரைட், அடுத்தது பார்ப்போம். அதே போல 8ஐ குறித்து நிற்கும் ஆங்கில எழுத்து இங்கே ஏச் உள்ளது. ஆகவே ஏச் போடலாம். அதே போன்று 1ஐ குறித்து நிற்கும் ஆங்கில எழுத்து 1ஐ குறித்து நிற்பது இங்கே டி உள்ளது. ஆகவே இங்கே டி வேணும். ரைட், ஆகவே ஆர் இ பி எச் டி எத்தனையாவது விடையில் உள்ளது? 3வது விடையில் உள்ளது. சரியா? இப்போ மாணவர்களே கவனியுங்கள். இந்த பிரதியீடு செய்து நீங்கள் இந்த வினாக்களை இலகுவாக செய்யலாம். பிரதியீடு செய்வதனூடாக ஒவ்வொரு ஆங்கில எழுத்திற்கும் பிரதியீடு செய்வதனூடாக நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் தவறுகள் எப்பொழுதுமே எல்லோருமே தவறுகள் விடுவது வழமை. ஆனால் தவறுகள் விடாமல் செய்கிறதற்கும் வழிமுறைகள் உள்ளன. எவ்வாறு செய்வதெனில், இந்த மாதிரி வருகின்ற வினாக்களுக்கு கட்டாயமாக அந்த இடத்திலேயே, அந்த குறித்த இடத்திலேயே அந்த ஆங்கில எழுத்துக்களோ அல்லது குறியீடுகளுக்கு அந்த இடத்திலேயே நாங்கள் இலக்கங்களை போடுதல் வேண்டும். போடுவதன் ஊடாக எங்களுக்கு ஏற்படும் மாற்றுத்தன்மையை நாங்கள் நீக்கிக் கொள்ளலாம். அந்த மாற்றுத்தன்மை ஊடாக நாங்கள் பிழை விடுவது வேணும். அதன் கவன இனப்பிழை என்று சொல்லுவாங்க. அந்த கவன இனப்பிழை ஏற்படாது. எனவே அந்த குறித்த இடத்திலே நீங்கள் செய்து பார்க்கலாம். வினாத்தாள் 1 எப்போதுமே பென்சிலை பயன்படுத்துவதன் ஊடாக அந்தந்த குறித்த இடங்களிலே அதிலேயே போட்டு நாங்கள் செய்து பார்க்கலாம். எனவே நான் செய்கிற வழிமுறைகள் உங்களுக்கு பொருத்தமானதாக அமையும் என நினைக்குது. எனவே தொடர்ந்து வாருங்கள், அடுத்த வினாவிற்கு செல்வோம். 10வது வினா. 10வது வினாவை பாருங்கள். மாலாவிற்கு 8 வயதாக இருக்கும்போது அவளது அப்பாவின் வயது 32 ஆகும். மாலாவின் வயது 2 மடங்கான போது அவளது அப்பாவின் வயது யாது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதில் கணக்கு விடயங்களை யோசிக்க தேவையில்லை. இது ஒரு சிறிய விடயம். இப்போ நாங்கள் இதுக்கு தகவல் குறிப்பதனூடாக இந்த வினாக்களுக்கு விடை செய்து கொள்ளலாம். அப்போ இங்கே மாலா என்று நாங்கள் போடுறது முதல்ல மாலா. இது மாலாக்கானது, இது அப்பாவிற்கானது. இப்போ தகவல் குறிக்கைகளில் நாங்கள் எப்போதுமே ஒரு பேட்டர்னுக்கு நாங்கள் வந்துட வேண்டும். இப்போ இப்படி ஒரு பேட்டர்னுக்கு நாங்கள் வந்துடலாம். இனி தொடர்ந்து செய்யலாம். மாலாவிற்கு 8 வயதாக இருக்கும்போது 8 போடுறேன். 8 வயதாக இருக்கும்போது இவ்வளவு நாங்கள் போட்டுட்டோம். அவளது அப்பாவின் வயது 32 ஆகும். இவ்வளத்தையும் போட போகிறோம். அப்பாவின் வயது அது இருக்கைக்குள்ள அப்பாவின் வயது 32. ரைட், எப்படி போட்டாங்கன்னு பாருங்க. அப்போ அந்த லைனுக்கு ஏன் கோடு எழுக்கிறேன்டா, 8ஆக இருக்கைக்குள்ள 32. மாலாவின் வயது 2 மடங்கான போது மாலாவின் வயது 2 மடங்காக இருக்குமென்றால் இங்கே 8, இப்போ மாலாவின் 8 தானே, 2 மடங்காக ஆகும்போது என்றால் 16ஆக மாற வேணும். 16ஆக மாறினால் அப்பாவின் வயது என்னென்று தான் இங்கே கேள்வி. அப்போ அப்பாவின் வயது என்னென்று தான் இங்கே கேள்வி. அப்போ நாங்கள்
என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கே எட்டிலிருந்து எத்தனை 16 2 மடங்காக எத்தனை கூடுதண்டு பார்க்க வேணும். எத்தனையால் அதிகரிக்கின்றது? ஆகவே 8ஆல் அதிகரிக்கின்றது. சக 8ஆல் அதிகரிக்கின்றது. அப்ப மாலாவினுடைய வயது 2 மடங்காகும் போது 8ஆல் அதிகரித்து 2 மடங்காகின்றது. ஆகவே அப்பாவிற்கும் நாங்கள் அந்த 8ஐ கூட்டுதல் வேண்டும். அப்ப நாங்கள் அப்பாவிற்கும் அந்த 8ஐ கூட்டுதல் வேண்டும். அப்ப அப்பாவிற்கு அந்த 8ஐ கூட்டினால் என்ன விடை அமையும்? அப்ப 32 மட்டும் 40ஆக அமையும். சரியா? அப்ப விடை அப்பாவிற்கு எத்தனை வயது என்பதுதான் கேள்வி. ஆகவே 40 இரண்டாவது விடை. சரியா மாணவர்களே? நீங்கள் பார்க்க முடியும் மாலாவின் வயது 2 மடங்காக ஆகும்போது அப்பாவின் வயது எத்தனை யாது என்பதுதான் கேள்வி. அதனால் மாலாவின் வயது 8லிருந்து 16ஆக மாறுகின்றது. ஆகவே அங்கு கூடப்படுற வருடங்கள் எண்ணிக்கை 8. ஆகவே அப்பாவினுடைய வயது 32. இங்கே 8 வருடங்கள் அதிகரிக்குமாயின் அங்கேயும் 8 வருடங்கள் அதிகரித்தல் வேண்டும். ஆகவே 40 வயதாக மாறும். ரைட், ஓகே. இனி அடுத்த வினாவிற்கு செல்வோம். வினா இலக்கம் 11. இங்கே பார்ப்போம். ஒரு வரிசையில் 25 மாணவர்கள் உள்ளனர். குமரன் அவ்வரிசையின் நடுவில் உள்ளான். அப்ப நாங்க இதில் அவதானிக்க வேணும். மொத்த மாணவர் 25. குமரன் அந்த வரிசையில நடுவில் நிற்கிறான். குமரனுக்கு பின்னால் 6ஆவதாக கண்ணன் நிற்கிறான். கண்ணன் எத்தனையாவது? குமரனுக்கு பின்னால் 6ஆவதாக. இதை ஞாபகத்தில் வச்சிருக்கோம். கண்ணனுக்கும் குமரனுக்கும் இடையில் எத்தனை பேர் என்று கேட்டீங்க. அப்ப நாங்க போடுவோம். அப்ப ஒரு வரிசையை நாங்க போடுவோம். வரிசை என்பது இதுதான் ஒரு வரிசை. இந்த வரிசையிலே மொத்தமாக 25 மாணவர்கள். நடுவில் குமரன் என்றா நாங்கள் நடுகண் பார்க்கிறதுக்கு 25 சக 1 சமன் 26. 26 நாங்க 2ஆல பிரிச்சா நடுகண் எப்போதும் வரும். அப்ப ஈர் 1 ஈர் 3 ஆகவே 13வது எண் நடுகண்ணாக அமையும். 13வது எண் நடுவண்ணாக அமைந்தால் இங்கே பாருங்கள், குமரன் அவ்வரிசையில் நடுவில் நிற்கிறான் என்றா குமரன் நிற்பது 13வது நம்பர்ல நிற்கிறான். இங்கே குமரன். சரிப்பா, சரியா? அப்ப இந்த பகுதி முடிஞ்சு போட்டாச்சு. அடுத்த பகுதியை பாருங்க. அடுத்த பகுதி என்ன சொல்லப்படுது என்றால், குமரனுக்கு பின்னால் 6ஆவதாக கண்ணன் நிற்கிறான். குமரனுக்கு பின்னால் என்றா 6ஆவதாக, குமரனில் இருந்து 6ஆவதாக என்று சொல்லப்படவில்லை. குமரனுக்கு பின்னால் என்றா குமரனுக்கு அடுத்ததாக 6 பேர் பெற வேண்டும். 1 2 3 4 5 6 இதில் அவர் நிற்க போறார். அப்ப குமரனுக்கு பின்னால் 6ஆவதாக, அப்ப இங்க யார் நிற்கிறார்? கண்ணன். நாங்க இதில் கண்ணனை போடுவோம். ரைட், கண்ணன் போட்டாச்சு. கண்ணன் போட்டா கண்ணன் உங்களுக்கு விளங்கும். ரைட், இங்கே பாருங்கள். அப்ப நாங்க இதுவும் போட்டாச்சு. நின்றான். ஏனின் கண்ணனுக்கும் குமரனுக்கும் இடையில் எத்தனை பேர்? அதான் கேள்வி. அதனால நாங்கள் எத்தனை பேர் இங்கே எண்ண முடியும். இவ்வளா பேரும் அதில் நிற்கிறாங்க. இவ்வளா பேரும் அதுக்குள்ள வருவாங்க. எத்தனை பேர்? 5 பேர். ரைட், ஆகவே இதுக்கு சரியான விடை 5, 3வது விடை. சரியா பிள்ளைகளே? பாருங்கள், இங்கே நாங்கள் குமரன் நடுவிலே நிற்கின்றான் என்று சொன்ன காரணத்தினாலே நாங்கள் குமரன் நடுகண் 25 மாணவர்களில் நடுவில் உள்ளவர் எத்தனையாவது மாணவன் என்று பார்ப்பதற்காக 25உடன் 1ஐ கூட்டி 26, 26ஐ 2ஆல் வகுத்தால் 13. 13வது மாணவன் நடுவில் வருவார். ஆகவே இங்கே குமரன் 13 என்ற இலக்கத்தில் வருவார்.
அங்கிருந்து ஆறாவதாக கண்ணன் உள்ளான் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் குமரனை தாண்டி 1 2 3 4 5 6 என நாங்கள் கோடிட்டதன் ஊடாக கண்ணனுடைய இடத்தை தெரிவு செய்துள்ளோம். எனின் குமரனுக்கும் கண்ணனுக்கும் இடையில் 5 பேர் என உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே நாங்கள் இவ்வாறு இதை செய்து கொள்ளலாம். ரைட். அடுத்தது 12வது வினா. 12வது வினாவை பாருங்கள். கிணறு ஒன்றை வெட்டுவதற்கு 5 மனிதர்களுக்கு 5 நாட்கள் 12 நாட்கள் எடுத்தன. அப்போ நாங்கள் 5 மனிதருக்கு இதில் மனிதர் போடலாம். ஏற்கனவே நான் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கியிருந்தேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம். இங்கே மனிதன் போட வேண்டும். மனிதர் போட வேண்டும். இங்கே நாட்கள் போட வேண்டும். நாட்கள் என்று போடுவோம். நாட்கள் போட வேண்டும். அப்ப மனிதர் எத்தனை மனிதர் இருக்கேக்குள்ள எத்தனை நாட்கள் என்றால் 5 மனிதர் வேலை செய்யக்குள்ள 12 நாட்கள் எடுத்தன. ஆகவே ஒரு மனிதர் வேலை செய்யக்குள்ள 5க்கு 12 ஒன்றுக்கு என்னென்று நாங்கள் காண்ற நாங்கள் பெருக்கல் வேண்டும். 12 60. அப்ப 12 தர 5 சமன் 60. அப்ப இங்கே 60 ஒரு மனிதருக்கு 60 என்று நாங்கள் கண்டுட்டோம். ஒரு மனிதருக்கு 60 என்றால் இங்கே 6 மனிதர் செய்வதற்கான கேள்வி 6 மனிதருக்கு கேள்வி. ஆகவே நாங்கள் 6 மனிதருக்கு தான் நாங்கள் இங்கே கணிப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் 60 என்ன செய்கிறோம் என்றால் 6ஆல் வகுக்க போகின்றோம். ஏனென்றால் 6 மனிதர்களுக்கு தான் கேள்வி. ஆகவே 6 1 6 6 0 0. ஆகவே நாங்கள் 10 நாட்கள் என்பது சரியான விடை. நாங்கள் மனித நாள் கணக்குகள் வரும்போது கட்டாயமாக முதல்ல ஒரு மனிதருக்குரிய நாட்களை காணும்போது தரப்படுறதை பெருக்குதல் வேண்டும். பின்னர் கேட்கப்பட்டதற்கு வகுத்தல் வேண்டும். பெருக்கி வகுத்தல் ரெண்டு விடயம் இங்கே செய்திருக்கின்றோம். ஒன்று பெருக்கி பார்த்திருக்கின்றோம். பெருக்கி பார்ப்பதனூடாக ஒரு மனிதருக்கான விடை வந்துள்ளது. அடுத்த வகுத்து பார்த்தனூடாக 6 மனிதருக்கான விடை வந்துள்ளது. அப்போ பெருக்கல் வகுத்தல் மூலம் இதை செய்து கொள்ளலாம். ரைட். ஆகவே விடை சரியான விடை 10 நாட்கள். சரி மாணவர்களே, அடுத்தது 13வது வினாவிற்கு செல்வோம். வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், இது சற்று சிந்தித்து பார்த்திருப்பீர்கள். நீங்கள் வினாத்தாளை செய்யும் போது கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருப்பீங்க எப்படி இது செய்கிறது என்பது. எனவே இங்கே நீங்கள் சிந்தித்து பார்த்திருப்பீர்கள். அவ்வளவு கடினமான விடயம் அல்ல. பார்ப்போமா? இங்கே பாருங்கள், மேலுள்ளது 3 இலக்கம், மேலுள்ளது 3, கீழுள்ளது 3. அப்போ 3 தர 3 விடை என்ன விடை? 3 9. அதே போல் சைட் ரெண்டும் இதையும் நாங்கள் இதையும் போட்டுட்டோம். அடுத்த சைட் ரெண்டையும் போட போகிறோம். 2 அருகில் உள்ள இதையும் போட போகிறோம். ஆகவே 2 தர 4. அப்போ 2 8. இரண்டையும் கூட்டிவிட்டால் இதனுடைய விடை வரும். அப்போ இரண்டையும் கூட்டிவிட்டால் இதனுடைய விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 9 மட்டும் 17. ஆகவே நடுவில் வந்த விடை என்ன? 17. சரியாகவே அடுத்ததையும் அதே போன்று செய்வோம். மேலுள்ள இலக்கத்தையும் கீழே உள்ள இலக்கத்தையும் பெருக்க போகின்றோம். 5 தர 2. ஆகவே 2 10. அதே போன்று அருகிலுள்ள 2 இலக்கங்கள் 3 தர 4. ஆகவே 3 தர 4 முன்னாங்கு 12 பேர். எனவே இதுக்கான கூட்டினால் 2 இங்கே 2. ரைட். இது எங்கே உள்ளது? இங்கே உள்ளது. அதே போன்ற அமைப்பிலே வரும்.
அதே போன்று அடுத்ததற்கு செல்வோம். மேலே 2 கீழே 3. அதே போன்று 2 6. அதே போன்று பாருங்கள், இங்கே அருகில் உள்ளதை செய்வோம். 4 தர 5, அப்போ 5 20. இடப்பெருமானம் மாறி போடக்கூடாது. 1 10 கவனத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும். ஆகவே இங்கே கூட்டினால் வரும் விடை 6 2. ஆகவே 26 சரியாகும். அது எங்கே வர வேண்டும்? இங்கே. சரியா? அப்போ அவதானியங்கள் மிகவும் இலகுவானது. ஆகவே எத்தனையாவது விடை உங்களுக்கு சரியாக அமையும்? முதலாவது விடை சரியாக அமையும். பாருங்கள், மேலையும் கீழையும் பெருக்கி போட்டு வார விடையும், அதே போல சைட் வலது பக்கம் இடது பக்கம் வார 2 இலக்கத்தையும் பெருக்கி வார விடையும் கூட்டி விட்டால் நடுவில் உள்ள விடை வரும். அதே போன்று ஒவ்வொரு கோலமும் அதே மாதிரி அமையும். முதலாவது கோலத்தை எவ்வாறு செய்தமோ அதே போல 2வது கோலம் பெற வேண்டும். 3வது கோலம் நாங்கள் கேள்விக்குரியது அப்படி செய்ய வேண்டும். ரைட் மாணவர்களே, இனி அடுத்த வினாவிற்கு செல்வோம். இங்கே 14வது வினா. வினாவை பார்ப்போம். இதையும் நீங்கள் அதாவது இணையவழி பரீட்சையில் நன்றாக சிந்தித்து பார்த்திருப்பீர்கள். சில பேருக்கு சரியான முறையிலே அமைந்திருக்கும், சில பேருக்கு சரியான முறையிலே அமையாமல் போயிருக்கும். அதனாலே நாங்கள் பார்ப்போம். 6 தர 4. 6 தர 4 என்ன விடை? 6 4 24 என்று வரும். 24 அரைவாசி 12. ரைட். அதே போல் அடுத்ததையும் பார்ப்போம். 4 தர 8 எண்ணாங்கு 32. 32 அரைவாசி 16. அதே போன்று அடுத்தது 7 தர எத்தனை போட வேண்டும்? இந்த பெட்டிக்குள்ள என்ன இலக்கம் பெற வேண்டும் வந்தால் அது இந்த அரைவாசியாக இது அமையும். அப்போ நாங்கள் இது ரிவேர்ஸில் நாங்கள் வந்து பார்த்தோம் என்றால் இங்கே 21 2 மடங்கு 42 வந்திருக்கும். 42 இருந்தால்தான் 21 அரைவாசியாக அது மாறும். எனவே 7 எத்தனையால் பெருக்கும் போது 42 என்றால் 42 7ஆல் பிரித்தால் அல்லது வகுத்தால் வரும் 7 6 42. ஆகவே விடை 6. இதுதான் இங்கே விடையாக அமையும். சரியா? இங்கே இது வந்தது, அதே போல இது வந்தது, அதே போன்று அங்கே வந்தது. ரைட் விடை. ஆகவே சரியான விடை உங்களுக்கு 6 என்பது சரியான விடையாக அமையும். சரி மாணவர்களே, நன்றாக விளங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்த 15வது வினாவிற்கு செல்வோம். 15வது வினாவை பாருங்கள். அட்டை A, அட்டை B. அட்டை ஏயில் உள்ள இந்த சொல்லப்பட்ட இந்த என்னும் குறியீட்டின் இடத்தில் பியில் உள்ள இந்த குறியீடு அமைமாறு ஒட்டிய பின் காணக்கூடிய தோற்றத்தை தெரிவு செய்கின்றிருக்குது. இங்கே பாருங்கள், இது எங்க குறிக்கட்டாம இந்த குறியீட்டினை பியில் உள்ள இந்த இடத்துக்கு மாற்ற வேணும். மாற்ற வகையில் அப்ப பியில் உள்ள இன்னும் குறியீட்டை அமைமாறு ஒட்டட்டாம். அப்ப ஒட்டி விட்டால் வரும் விடை. அப்ப நாங்க இதை கொண்டு போய் இங்க ஒட்டலாம், அல்லது இது இந்த இடத்துல பெற வேணும். இந்த குறியீடு இந்த இடத்துல பெறக்கூடிய மாதிரி நாங்கள் இதை கொண்டு வந்து இங்க ஒட்ட வேண்டும். அப்ப இதை கொண்டு வந்து இந்த உருவை இங்க மாற்ற வேணும். அப்ப நாங்கள் நடைபெற வேண்டியது இந்த புள்ளியில வரணும். ஆகவே நாங்கள் இதுக்கு சுருக்கமான வழிமுறையிலே நாங்கள் செய்து கொள்ளலாம். இங்கே இதே போன்று இதுக்குள்ளே மறையும். ஆகவே நாங்கள் இதே போன்று ஒரு பெட்டியை வரைந்து விட்டமாக இருந்தால்
இந்த முக்கோணி இப்படியே தெரியும், மற்றதெல்லாம் பின்னாலே மறைந்து விடும். மற்றெல்லாம் பின்னாலே மறைந்துவிடும். காரணம் என்னென்றால் இதெல்லாம் இதுக்குள்ள மறைஞ்சு விடும். ஏன் மறையும்? அது பி என்ற உருவின் பகுதி இதுக்கு மேலே ஒட்டுப்பட போகுது. அதனால எஞ்சுறது இது மட்டும்தான் எஞ்சும், இது இங்கே கொண்டுவரப்படும். ஆகவே இந்த விடையை காட்டுவது எது? எத்தனையாவது விடை? மூன்றாவது விடை அவதானியங்கள். அதே போன்ற அமைப்பு காணப்படுகிறது. அப்போ நாங்கள் இது இங்கே அமைஞ்சிருந்தால் இதுவும் அங்கே இந்த உருவும் இதுக்குள்ள வரும். அதே போன்று தான் நாங்கள் இங்கே செய்திருக்கின்றோம். ரைட். எனவே உங்களுக்கு நன்றாக இது விளங்கி இருக்கும். இதே போன்றான வினா கடந்த கால அரசாங்க பரீட்சையிலும் இவ்வாறான வினாக்கள் வந்துள்ளதை நீங்கள் ஒரு தடவை ஞாபகத்தில் வைத்திருங்கள். எனவே 16வது வினாவிற்கு செல்வோம். 16வது வினா. பதினாறாவது வினாவை அவதானியுங்கள். நிரல் 1, நிரல் 2, நிரல் 3, நிரை 1, நிரை 2 இப்படி என்று அட்டவணையில் காட்டியிருக்குது. முதலாம் நிரல் இருக்கும் இடத்திற்கு இரண்டாம் நிரலையும், முதலாம் நிரல் இங்கே பாருங்க அவதானியங்கள், முதலாம் நிரல் இருக்கும் இடத்திற்கு இரண்டாம் நிரலையும், இதுதான் முக்கியமானது. அப்போ நான் மாற்றுவோம், மாற்றுகின்ற இருக்கு, அதனால மாற்றிக்கொள்ளுவோம். அப்போ இங்கே முதலாம் நிரல் இருக்கும் இடத்திற்கு நிரல் என்பது இங்கே போட்டே காட்டியிருக்குது. இப்படி வாரதான் நிரல். அப்போ இங்கே முதலாம் நிரல் இருக்கும் இடத்திற்கு இரண்டாம் நிரலையும், அப்போ இங்கே ஈனா ஈனா இங்கே வந்தாச்சு. அதே போல பாவன்னா இங்கே வந்தாச்சு. ரைட். அடுத்த சொல்லி இருக்குது, இரண்டாம் நிரல் இருந்த இடத்திற்கு முதலாம் நிரலையும் மாற்றுக. நான் மாற்றுவோம். அப்போ இங்கே லை வருவர், அங்கே லை இங்கே வருவர், அங்கே டூ இங்கே வருவர். அப்போ இங்கே மேலே உள்ளது நீக்கப்பட வேண்டும். இது நீக்கம். ஏனென்றால் இப்போ இது இல்லை, இதைத்தான் மாற்றிட்டோம். ரைட், மாற்றியாச்சு. இனி கேள்விக்கு போவோம். மேற்கூறப்பட்ட மாற்றங்களை செய்ததன் பின்பு முதலாம் நிரையில் உள்ள, அப்போ நாங்கள் அதை பார்ப்போம். முதலாம் நிரையில் எங்கே சொல்லப்படுது? முதலாம் நிரையில், முதலாம் நிரை என்பது இதுதான் முதலாம் நிரை. முதலாம் நிரையில் உள்ள நிரல் 1, நிரல் 1 இங்கே இருக்குது நிரல். நிரல் 1ஐயும் நிரல் 2ஐயும், அப்போ நிரல் 1, நிரல் 1, நிரல் 1, அதே போல நிரல் 2, நிரல் 1, நிரல் 2. நிரல் 1ஐயும் நிரல் 2ஐயும் சேர்க்கும் போது வரும் சொல். அப்ப இரண்டையும் சேர்ப்பதனூடாக வார சொல் என்ன? இலை. ரைட். ஆகவே விடை என்ன? விடை இலை. சரிதானே? ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. இதே தொடர்ச்சியான கேள்வி 16ஆம் 17ஆம் வினாக்கள். மூன்றாம் நிரலில் 2ஆம் நிரையில், மூன்றாம் நிரலில் 2ஆம் நிரையில். ரைட், பார்ப்போம் அது என்னண்டு. மூன்றாம் நிரலில், இதுதான் மூன்றாம் நிரல், இதுதான் மூன்றாம் நிரல். மூன்றாம் நிரலில் 2ஆம் நிரையில், இதுதான் 2ஆம் நிரை, இந்த இருக்கு 2ஆம் நிரை. 2ஆம் நிரையில் அமைந்துள்ள ஓரெழுத்து சொல், அதுதான் இந்த ஓரெழுத்து சொல். இந்த இருக்குது ஓரெழுத்து சொல். அப்போ ஓரெழுத்து சொல் என்னன்னு கேட்டிருக்கு, அதான் பூ. சரியா? மிகவும் இலகுவானது. சரியான முறையில் நீங்கள் பென்சிலால் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விடை உங்களுக்கு இலகுவாக கிடைத்திடும். எனவே மாணவர்களே, நீங்கள் இந்த முறைகளை சரியான முறையிலே பின்பற்றுங்கள். எனவே 17ஆவது வினாவிற்கு செல்வோம். 17ஆவது வினாக்கள் சரி, 16, 17 சரி. இனி 18ஆவது வினாவிற்கு செல்வோம். ரைட். 18ஆவது வினாவை பார்ப்போம்.
பின்வரும் படங்களை ஒழுங்குபடுத்தும் போது சரியாக காட்டும் விடையினை தெரிவு செய்க. அப்ப இங்கே பார்ப்போம். முதலாவது மண்ணை குவிக்கின்றார். அப்ப நாங்கள் முதலாவது மண்ணை குவிப்பது தான் முதலாவது அமையும். ஆகவே சீக்கு நாங்கள் 1 அப்படின்னு போடலாம். அதே போன்று இரண்டாவது ஒரு வித்தை மண்ணை குவித்து ஒரு வித்தை நட்டிருக்கின்றார். ஆகவே வித்து முளைத்து மேலாக வருகின்றது, தெரிகின்றது. அடுத்த மூன்றாவது அது செடியாக வந்துள்ளது. பின்னர் அது காய்களுடன் காணப்படுகிறது. இந்த காய்கள் இருக்குது. ஆகவே இது 4வதாக அமையும். ஆகவே இந்த CABD எத்தனையாவது விடையாக அமைந்துள்ளது? அப்ப இங்கே பார்க்க உங்களால் பார்க்க முடியும், முதலாவது விடையாக அமைந்துள்ளது. ரைட். இவ்வாறு நாங்கள் இதை ஒழுங்குபடுத்தலாம். தகவல்களை ஒழுங்குபடுத்துதல். சரி, இனி 19வது வினாவிற்கு செல்வம் பிள்ளைகளே. 19வது வினாவை பாருங்கள். கரண் படம் ஒன்றை காட்டி இதில் இருப்பவர் எனது சகோதரி என்றான். அப்ப எனது சகோதரி என்றால் நாங்கள் கோட்டுப்படம் போடுகிறீங்கள, இந்த மாதிரி போட்டால் இது சகோதரர்களை குறிக்கும். ஆகவே இதில் கரனை நாங்கள் போட்டோம்னா, இது கரண் என்று போட்டோம்னா இதுதான் அந்த சகோதரி. சகோதரி. அப்ப சகோதரி, இதுல சகோதரி வர, அதான் அந்த படம். படம் தான் ரைட். பாப்போம். அப்ப பாருங்க, கரண் படம் ஒன்றை காட்டி இதில் இருப்பவர் எனது சகோதரி என்றான். அதான் இங்க தகவல் குறிச்சிட்டான். எனினும் இவள் எனது தங்கை அல்ல. தங்கை அல்ல என்றால் இவ என்னவே இருப்பார்? அக்காவே இருப்பார். சகோதரி எப்படி இருப்பார்? அக்கா. கரனுடைய அக்கா. கரனுடைய அக்கா. கரனுக்கு அக்கா. எனவே படத்தில் இருப்பவருக்கு கரண் என்ன முறை? படத்தில் இருப்பவருக்கு கரண் என்ன முறைன்னா, நாங்கள் படத்தில் இருந்து கொண்டு கரனை பார்க்க வேணும். கடத்தில் இருந்தோண்டு கரனை பார்த்தோம்னா தம்பி. வேணும்னு கூப்பிடுவா, தம்பி என்று கூப்பிடுவா. அக்காண்டா தம்பி என்று கூப்பிடுவா. ஆகவே விடை உங்களுக்கு 3வது விடை சரியாக அமையும். சரியா? இப்போ நாங்கள் இப்படி நாங்கள் செய்து கொள்ளலாம். ரைட். ஓகே. சரி, அடுத்த பாப்போம். 20வது வினாவை பார்ப்போம். 20வது கேள்வி சற்று வாசித்தால் இதுக்கான விடை எடுக்கலாம். மேலிருந்து கீழாக எடுப்பதனூடாக இதை நாம் கண்டுபிடிக்கலாம். அப்ப சசியை விட மதி உயரங்கூடியவள் என்று சொல்லப்படுது. அவை இங்கே சசி, இங்கே மதி என்று வரும். அப்ப சசியை விட மதி உயரம் கூடியவள், மதியை விட ரதி உயரம் குறைந்தவள். அப்ப நாங்கள் அதை சைட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். மதியை விட ரதி உயரம் குறைந்தவள் என்று சொல்லப்படுது. அதை நாங்கள் சைட் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா சசிக்கு கீழே ரதி என்றது இங்கே பிரச்சனை. இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அடுத்த சொல்லப்படுது. அப்போ இவ்வளவும் நாங்கள் போட்டுட்டோம். மதியை விட அபி உயரம் கூடியவள். அப்போ மதியை விட இனி அபி மேலே பெற போகுது. அப்போ அபியை நாங்கள் மேலே எடுக்க போகிறோம். அப்போ இங்கே அபி மேலே, ஏனென்றால் மதியை விட. அப்போ இங்கே ரதி இங்கேயும் பெறும். ரதி இதுக்குள்ளையும் பெறலாம், அதே போல் கீழையும் பெறலாம். ஆனால் முதலாம் இடத்துக்கு வராது. எனின் மிகவும் உயரம் கூடியவர் யார் என்று கிடக்கு. உயரம் கூடியவர் இங்கே யாரால் இருக்குது? அபி. அவை விட அபி. நாங்கள் இப்படி இலகுவாக காணலாம். ரைட். அடுத்த 21வது வினாவுக்கு செல்வோம். 21வது வினா என்ன சொல்லப்படுது என்றால், நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளை, கருப்பு என்ற ஒழுங்கில் நிற அட்டைகள் அடுக்கப்பட்டுள்ளன. இவ்வொழுங்கை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை தெரிவு செய்க. அப்ப பாப்போம். இங்கே 13வதாக வரும் அட்டை மஞ்சளா. அப்ப நாங்கள் என்ன பண்ணால் 1 2 3 4 5 என இலக்கமிட்டதன் பின்னர் கொடிக்கணக்கு முறை எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம்.
ஆகவே 13 வகை 5 5ஆல பிரிச்சமண்டா I 2 10 மிகுதி 3. அப்போ 3ஆம் இடத்திலே இருப்பவர் இதற்கு விடையாக அமையும். அப்போ 13ஆவதாக அமையும் கோடி 3ஆம் இடத்திலே உள்ளது. 3ஆம் இடத்திலே மஞ்சள். ஆகவே 13ஆவதாக வருவது மஞ்சள். ரைட். அப்போ மீதியை வச்சுக்கொண்டு எத்தனையாவது கொடி இன்ன நிறம் என்று கண்டுபிடிக்கலாம். இந்த மீதி தான் முக்கியமான பகுதியாக இருக்குது. ரைட். அடுத்து 22வது வினாவை பார்ப்போம். 22வது வினா இது நாங்கள் வெட்டி செய்து பார்க்கிறது. நீங்கள் வெட்டி பார்க்கலாம். சதுர வடிவ கடதாசி ஒன்றை உருவில் காட்டியவாறு புள்ளிக்கோடுகள் வழியே மடித்து C-இல் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு முக்கோணி எக்ஸ் வெட்டி நீக்கிய பின் விரிக்கும் போது தோன்றும் சரியான வடிவத்தை தெரிவு செய்கின்ற இருக்குது. ஆகவே நாங்கள் ஒரு பேப்பரை எடுத்து மேலிருந்து கீழாக இப்போ மேலிருந்து கீழாக மடிக்கிறோம். அந்த மடித்ததன் பின்னர் இந்த வளத்தில் அடுத்த தரம் மடிக்கிறோம். மடித்து போட்டால் இந்த மாதிரி ஒரு வந்தால் இந்த மூலையில் வெட்டும் போது அங்கே நடைபெறுறது யாது? இப்போ மூலையிலே வெட்டும் போது அங்கே பார்ப்போம் நாங்கள் முழு இப்படித்தான் மடிப்பட்டிருக்கும். அப்போ மூலையிலே வெட்டேக்குள்ள எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு முக்கோணி காணப்படும். இந்த மாதிரியான முக்கோணி எங்கே காணப்படும் என்று பார்ப்போம். ரைட். பார்க்கலாம். இது இங்கே ஒரு முக்கோணியாக எதிர்பலத்தில் காணப்படும். இந்த மடிப்புக்கு எதிர்பலத்தில். பின்னர் இங்கே ஒரு முக்கோணியாக காணப்படும். பிறகு இங்கே ஒரு முக்கோணியாக காணப்படும். ஏனென்றால் இது இவ்வாறு மடிக்கும் போது நாங்கள் விரிக்கைக்கு பார்த்தோம்னா இப்படி உண்டு. இப்படி வெட்டுறோம்னா அடுத்த பக்கத்தில் அப்படியே திருப்பி விரிக்கைக்கு இப்படி வேணும். அது பிறகு இப்படி இவ்வாறு அமையும். ஆகவே இவ்வாறு அமையும் போது விடை சரியான விடை 3ஆவதாக அமையும். சரியா? இப்போ நாங்கள் இப்படி செய்து கொள்ளலாம். நாங்கள் எப்போவுமே பேப்பரில் வெட்டி இப்படி செய்யலாம். பேப்பரில் வெட்டி செய்யும். வெட்டி செய்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேப்பர் தருவாங்க, அதில் வெட்டி செய்யலாம். ஆகவே 23வது வினா. 23வது வினாவை பார்ப்போம். 23வது வினா இடைவெளியில் வர வேண்டிய எழுத்து கூட்டத்தை தெரிவு செய்ய இருக்குது. அப்போ இங்கே பாருங்க, MNO இங்கே ஓவில் ஆரம்பிச்சிருக்குது. OPQ இங்கே Qவில் ஆரம்பிச்சிருக்கு. QRS அடுத்தது எஸ்ஸில் ஆரம்பிக்கணும். STU. STU எத்தனையாவது விடையில் இருக்குது? உங்களுக்கு முதலாவது விடையில் இருக்குது. அடுத்த பாருங்கள். தரப்பட்டுள்ள கூற்றுக்கு சரியான காரணத்தை தெரிவு செய்க. கொரோனா நோயை ஒழிக்க வேண்டும். இதுக்கு முகக்கவசம் அணிவதாலா? காரணம் முகக்கவசம் அணிவதாலா, அல்லது கைகளை கழுவ வேண்டி இருப்பதாலா, அல்லது கொள்ளை நோய் என்பதாலா? சரியான விடை கொள்ளை நோய் என்பதால் கொரோனாவை ஒழிக்க வேண்டும். அதே போல் அடுத்தது கீரை வகைகளை சமைக்கும் போது உப்பு நீரில் இடுவதற்கான காரணம் நீண்ட காலம் பாதுகாக்கவா, அல்லது கிருமிகளை அழிப்பதற்காகவா, அல்லது விரைவாக இது சுற்றாடலில் இருக்குது. ஆகவே கிருமிகளை அழிப்பதற்கு என்பது வரும். அடுத்த பாருங்க 26வது அது மொழித்திறன் சார்ந்தது. நாங்கள் பாதிச்சு காரணகாரிய தொடர்புகள் பாதிச்சு நாங்கள் போடலாம். அதுக்கு செய்ய ஒன்றுமண்டு இல்லை. தரப்பட்டுள்ள இரு உருக்களையும் ஒன்றன் மீது ஒன்று வைக்கும் போது கிடைக்கும் உருவை தெரிவு செய்க. அப்போ நாங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றே இதை வச்சா என்ன விடை பெறுமாங்க. நாங்கள் இதுக்கு அப்படியே கீறி பார்க்கலாம். இங்கே கீறியே பார்க்கலாம். கீறி பார்ப்பதனூடாக சரியான விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இங்கே இவ்வாறு அமையும். இதே இந்த ஒரு இங்கே வருது. ஆகவே இவ்வாறு அமைந்த விடை எத்தனையாவது விடை என்பதை நீங்களே பார்த்து கொள்ளலாம். நான் கீறினதை வச்சுக்கொண்டு நீங்களே பார்க்க முடியும். ஆகவே இங்கே முதலாவது விடை சரியாக அமையும். சரி. ஆகவே நாங்கள் அடுத்த 27வது வினாவிற்கு செல்வோம். 27வது வினாவை பார்ப்போம். 6 விளிம்புகளை கொண்ட திண்ம உருவும் 2 சமச்சீரச்சு செவ்வகத்துக்கு தான் வரும். அதே போல 6 விளிம்புகளை கொண்டது நான்முகி வரும். அப்ப இங்க சரியான விடை உங்களுக்கு நான்முகி செவ்வகம்.
இங்கே சதுரமுகி வரா. சதுரமுகிக்கு 12 விளிம்பு இருக்கு. கனவுருவுக்கு 12 விளிம்பு. ஆகவே 6 விளிம்பை கொண்டது நான்முகி. அடுத்தது 28வது பாருங்கள். மே மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. அப்ப 31ஆம் தேதி புதன்கிழமை என்றால் 31 புதன் என்றால் இங்கே புதன்கிழமைக்குரியது. நாங்கள் புதன்கிழமைக்குரியது பாருங்கள். இருபத்தி 8ஆம் வினா. அப்ப நாங்கள் 31 ஒன்றை கொண்ட மாதத்திலே 31 புதனாக இருந்தால் 31 புதனாக இருந்தால் அது 3ஆம் தேதியை கொண்டிருக்கும். 3ஆம் தேதியை கொண்டிருக்கும். புதன் 3ஆம் தேதியை கொண்டிருக்கும். ஏனென்றால் 1, 2, 3 ஆகிய திகதிகளை கொண்ட நாட்கள் 5 வாரங்களாக அமையும். ஆகவே இங்கே 3ஆம் தேதி புதன் என்றால் 2ஆம் தேதி 1ஆம் தேதி. அப்ப இந்த 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த 3 நாட்களும் தான் 5 வாரங்களை கொண்டிருக்கும். மற்ற எல்லா நாட்களும் 4 வாரங்களை கொண்டிருக்கும். அப்ப 31 இங்கே 31, இங்கே 30, இங்கே 29. அப்ப இங்கே 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி கலண்டர் போட்டும் பார்க்கலாம். 3ஆம் தேதி ஆகிய இந்த 3ம் 31 வந்தால் இவ்வளவு 5 வாரங்களுடன் அமையும். 5 வாரம் 5 வாரம் 5. மிகுதி எல்லாம் 4 வாரங்களாக அமையும். ஆகவே இங்கே கேட்கப்பட்டது புதன்கிழமை, அம்மாதத்தில் உள்ள புதன்கிழமைகளினதும் சனிக்கிழமைகளின் தான் கேள்வி. அப்ப புதன்கிழமை 5, சனிக்கிழமை இங்கே திங்கள் செவ்வாய் புதனை தவிர மற்றெல்லாம் 4. ஆகவே விடை இருக்கு சரியான விடையாக அமையும் 5, 4 முதலாவது விடை. மாறி முறையேண்டா நாங்கள் மாறி போடக்கூடாது. இங்கே சரியான விடையை தெரிவு செய்யணும். முறையேண்ட சொல்ல முக்கியமானது. ஏனென்றால் 4, 5 என்ற விடையும் இருக்குது. அடுத்த பாருங்க, முயற்சி செய்தால் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடையாளம் என்பது இது பெரும்பாலும் உண்மையை தவிர நாங்கள் எப்போதும் உண்மை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாருமே முயற்சி செய்கிறாங்க, ஆனால் 100% அது வெற்றி அடைவார்கள் என இல்லை. எனவே பெரும்பாலான மாணவர்கள் சித்தி அடைகின்றனர். எனவே நாங்கள் 2வது விடை இதுக்கு வழங்க முடியும். அடுத்த 30வது வினாவை பார்ப்போம். 30வது வினாவை பாருங்கள். முழு உருவின் பரப்பளவானது முழு உரு எத்தனை இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். முழு உரு வழங்கப்பட்ட துண்டுகள் முழு உருவுக்கு வழங்கப்பட்டது 4 துண்டுகள் இருக்குது. 4 துண்டுகள். முழு உருவின் பரப்பளவானது நிழற்றப்பட்ட பகுதி என்பது 1 பரப்பளவை போல் எத்தனை மடங்கு பெரியது? அப்போ 1, அப்போ நாங்கள் 4 அரணா 1 4 ஆக எத்தனை மடங்காக அமையும்? 4 மடங்காக அமையும். அப்ப இந்த நிழற்றப்பட்டதை போல முழு உரு எத்தனை துண்டு இருக்காம்? நிழற்றப்பட்டது ஒரு முக்கோண வடிவமானது. இந்த முக்கோணத்தை போல எத்தனை இருக்காம்? 1 2 முழு உருவில் 1 2 3 4. நாங்கள் 1 2 3 4 முழு உருவில் 4 இப்படி நாங்கள் எடுக்கலாம். அடுத்த பாருங்க, நல்லவர்களுக்கு செய்த உதவி எதை போன்றதென்றால், நல்லவர்களுக்கு செய்த உதவி கல்லின் மேல் எழுத்தை செதுக்குவதை போன்ற. கல்லின் மேல் எழுத்தை செதுக்குவது என்றும் நிலையாக இருக்கும். அவர்கள் அதை மறக்க மாட்டார்கள். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இங்கே மக்கள் என்ற சொல்லில் ஓரெழுத்தை நீக்கினால் பெறும் சொல்லின் ஒத்த பதத்தை குறித்து. ஒத்த பதம் தான் கேள்வி. ஒத்த பதத்தை இதை முக்கியமே பார்க்க வேண்டும். நிற்பதே 2 கேள்வி கேட்டிருக்கு. ஆகவே நாங்கள் பார்ப்போம். அப்ப நாங்கள் இதுல இக்கண்ணாவை நீக்கினா மகள் என்று வரும். மகள் அப்படி என்று வரும். மகள்
மகளினுடைய ஒத்த கருத்து தான் இங்கே கேள்வி. அப்போ மகளினுடைய ஒத்த கருத்து யாது? புத்திரி வருது. இப்போ மகளினுடைய ஒத்த கருத்து புத்திரி. சரியா? இப்போ ஒத்த பதத்தை தர்ற ஒத்த பதம்ண்டா ஒத்த கருத்து, அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். இதை தான் அங்கே விடுற பிள்ளை எடுத்த வச்சு மகள்ன்றதை அடிச்சு விடணும், எல்லாரும் போட்டுடணும். ஆனால் அங்கே ஒத்த பதத்தை என்ற சொல்ல ஞாபகத்தில் வச்சிருப்பது இல்லை. ஆகவே நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். அடுத்த வினாவை பார்க்கிறோம். கீழ்வரும் வரிப்படத்தை அவதானித்து 33, 34 வினாக்களுக்கு விடையளிக்கு. 3 உணவுகளையும் விரும்புவோர் எத்தனை பேர்? 3 உணவுகளையும் விரும்புவோர், 3 உணவுகளையும் விரும்புவோர். இங்கே 3 உருக்களுக்கும் பொதுவாக அமைந்தது 6. ஆகவே விடை 6. சரியா? மிகவும் இலகுவானது. தோசையை மட்டும் விரும்புவோர் எத்தனை பேர்? அப்ப தோசையை மட்டும் விரும்புவோர், தோசையை மட்டுமெண்டா 2 பேர். 6 3 வராது என்றால் அது மற்றதுகளையும் சேர்ந்து விரும்புகிறார்கள். தோசையை மட்டும் என்ற சொல்லி இங்க முக்கியமானது. ஆகவே 2வது விட இதுக்கு சரியாக அமையும். ரைட், மட்டும் என்ற சொல்லத்தான் நாங்கள் இதில் பார்க்க மாட்டோம். ரைட், அடுத்தது 35வது வினா. 35வது வினாவை பார்ப்போம். 1 லிட்டர் பெட்ரோலில் 20 கிலோமீட்டர் பயணம் செய்யும் வாகனம் ஒன்று 120 கிலோமீட்டர் பயணம் செய்ய தேவையான பெட்ரோலின் அளவு எவ்வளவு? அப்ப 20க்கு 20 kmக்கு எங்களுக்கு 1 லிட்டர் 20 kmக்கு 1 L செலவாகும். ஆகவே 120 கிலோமீட்டருக்கு எவ்வளவு என்றுதான் இங்கே கேள்வி. கிலோமீட்டர் சமன் எவ்வளவு? அப்போ நாங்கள் 120 எத்தனை 20 கிலோமீட்டர் என்று பார்ப்போம். அப்போ 120 எத்தனை 20 கிலோமீட்டர்னு பார்ப்போம். அப்போ இங்கே செய்யும்போது இப்படி செய்ய நாங்கள் பூஜ்ஜியத்தை வெட்டி விடலாம். இங்கே 0, இங்கே பூஜ்ஜியத்தை வெட்டினா, இங்கே பூஜ்ஜியத்தை வெட்டினா 6 12. ஆகவே 6 கிலோமீட்டர் பயணம் செய்யலாம். 6 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும். 6 லிட்டர். சரியா? அடுத்த பார்ப்போம். பொருத்தமான விடையை தெரிவு செய்க. பார்வை பார்க்கிறது கண்ணால் என்றால், நுகர்றது என்னத்தால் என்றால் மூக்கால. இது இப்போ மொழித்திறன் சேர்ந்தது. நாங்கள் சிந்திக்கிறது போடுற இதுக்கு ஒரு கணக்குண்டு நாங்கள் போட முடியாது. ஆகவே அடுத்த 37வது 37வது வினாவை பாருங்கள். அதிபர் பாடசாலையின் துணைவேந்தர் எங்கே பணிபுரிவர்? பல்கலைக்கழகம். இது நாங்கள் அறிஞ்சு கொண்ட விடயத்தை வச்சு நாங்கள் இது செய்ய முடியும். அடுத்த பாருங்க. தரம் 5 கேள்வி கேட்கும் 40 மாணவர்கள் பின்வரும் தினங்களில் வருகை தந்த விவரம் காட்டப்படுகிறது. மொத்தம் 40 மாணவர் என்றது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். பாருங்க, அரைவாசியிலும் அதிகமான மாணவர்கள் வருகை தந்த தினம். அப்ப 40 அரைவாசி 20, 20க்கு மேலே வருகை தந்தாக்கள் இங்கே 30 வியாழன் விடையாக அமையும். வியாழன். சரியா? மிகவும் இலகுவானது. இதுகளெல்லாம் இலகுவான வினா. அடுத்த பாருங்க, விடக்கூடாது இந்த வினாக்களை. ரைட், சரி, ஓகே. அப்போ அடுத்த போவோம். 39வது வினா. எண்பத்தின் அரைவாசியின் அரைவாசியுடன் 88 அரைவாசி 82 அரைவாசி 44. அப்ப அரைவாசியின் அரைவாசியுடன் அதன் அரைவாசி 22. அரைவாசியுடன் 8ஐ கூட்டினால் வரும் விடை 8ஐ கூட்டினால் அப்ப 8 கூட்டுறோம். அப்ப 22 மட்டும் 8 0 3 30 விடையாக அமையும். சரியா? இது இந்த அரைவாசி, இது பேருந்து, இது இந்த அரைவாசி, இது பேருந்து இங்கால கூட்டுறது.
அதான் சொல்லப்பட்ட 88 அரைவாசியின் அரைவாசியுடன் 8 கூட்டினார். ரைட், இறுதி வினாவை பார்ப்போம். இறுதியாக அமைந்த வினா, ஒழுங்கின்றி காணப்படும் பாடல் வரிகளை ஒழுங்குபடுத்துக. இது 4ஆம் ஆண்டிலே இந்த பாடல் ஒன்று இருக்கின்றது. அப்ப கந்தன் வைத்த தோட்டத்தில் காய்கனிகள் அதிகமாம், வந்து ஆடு மாடுகள் வளர்ந்தவற்றை கடிக்குமாம், காய்கள் ஒன்று கூடியே காக்க விரலி கட்டின, வாய்கள் திறந்து பேசின, வழிவகுத்து கொண்டன. அந்த பாடல்ல வாரது. அவை நாங்கள் ஒழுங்குபடுத்தி பார்ப்போம். இங்கே அதன்படி அடுத்த பாடலடியில வர வேண்டியது சி, முறுக்கு மீசை இல்லை என்று முணுமுணுத்து கொள்ளவே, நறுக்கி வைத்த அருகம்புல்லும் நான் இருப்பேன் என்றது. அப்ப முறுக்கு மீசை இல்லை என்று முணுமுணுத்து கொள்ளவே, நறுக்கி வைத்த அருகம்புல்லும் நான் இருப்பேன் என்றது. அந்த பாடல் அப்படியே தொடர்ந்து வரும். அந்த பாடலில் உள்ள ஒரு பந்தியை இங்கே ஒரு பகுதியை இங்கே எடுத்து போடப்பட்டுள்ளது. எனவே இந்த விடை எத்தனையாவது விடையில் இருக்கின்ற நாங்கள் பார்ப்போம். 3வது விடையில் இருக்கு. சி டி ஏ பி. சரியா பிள்ளைகளே? எனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த பாடல் தொடர்பான வினாவை இறுதியாக பார்த்திருக்கின்றோம். தகவல்களை ஒழுங்கமைத்தல் என்ற பகுதியிலே இந்த வினா வரும். எனவே நாங்கள் இந்த வகுப்பினிலே வடமாகாணத்தினுடைய இணையவழி பரீட்சையின் வினாத்தாள் தொடர்பான விளக்கங்களை பார்த்திருந்தோம். இதற்காக நமக்கு வடமாகாண கல்வி திணைக்களம் எமது ஆரம்ப பிரிவினர் நமக்கு இந்த PDF வடிவத்தில் இந்த வினாத்தாளை அனுப்பியிருந்தனர். எனவே இது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் இன்றைய வகுப்பிலே வழங்கியிருந்தோம். எனவே இந்த வகுப்பிற்கு இந்த வினாத்தாளை வழங்கி வைத்த வடமாகாண கல்வி திணைக்களத்தின் ஆரம்ப பிரிவினர்களுக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மாணவர்களே உங்களை மீண்டும் ஒரு பொழுதிலே வேறொரு வினாத்தாளுடன் உங்களை சந்திப்போம் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.